கொம்பு தேனுங்க ஃபில் பண்ண போகிறோம் விர்ச்சுவல் ஹனின்ட்டு யார் பேர் சொல்லிடுற பாருங்கள். வந்து பிரதர் கணேசன் ஸ்ரீனிவாசன் புதுச்சேரி, வசீம் அக்ரம் பெங்களூர், யோகேஸ்வரன் கே கொம்புத்தேனு சென்னை, நிகில் கொம்புத்தேன் வாங்கியிருக்கீங்க பெருங்குடி, ஐஸ்வர்யா ஆனந்தன் செகண்ட் 1 kg போட்டிருக்கீங்க, 2 கிலோ போட்டிருக்கீங்க 1 கிலோ. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை தூக்கி இது மேலே வைங்க. இல்லை இது இந்த ட்ரே 0 பண்ணுங்க. ஏன்னா டவுட்டே இருக்கக்கூடாது உங்களுக்கு. வைங்க 0 பண்ணுங்க. 0 பண்ணுங்க. சைடு ஃபுல்லாக 0 பண்ணுங்க. டேர் 0 இல்லைங்க வைங்க. இந்த இருக்கு அங்கிட்ட இங்கிட்ட இருக்கு. 0 பண்ணுங்க. ஓகே. இப்போ என்னென்னா இல்லை 0 இது இப்போ 0 பண்ணிட்டேன் சரிங்களா. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதில் இருக்கிறது கரெக்டாக 5 கிலோ இதில் போட போகிறாங்க. ஏன்னா உங்களுக்கு தேன் இல்லையா அப்படின்ற டவுட் வரக்கூடாது. அதை ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு காமிச்சு அதை அப்படியே புழிஞ்சு இந்த 5 பேத்துக்கு ஊற்ற போகிறேன். அவ்வளோதான். இதில் போட்டு அருங்க. வா சூப்பர். பாருங்கள், இது எதுவும் இன்ஜெக்ட்லாம் பண்ண முடியாது. பக்காவாக முழு ஷாட்டு காமிச்சிட்டேன். இதில் கரெக்டாக 5 கிலோ வந்ததுன்னு சொல்லுவேங்க. நீங்கள் புழிஞ்சு ஊற்றிடணும் சரியா. ஃபுல் கிளியர் பண்ணிடுங்க. பூச்சியில் இருந்தால் எடுத்துடணும். ஒரு பூச்சி சாகக்கூடாது சரியா. இது பாருங்கள், நான் கட் கூட பண்ணல. ஏன் கட் கூட பண்ணல அப்படின்னா ஒரு சிலர் அதை டவுட்டாக கேட்குறாங்க, வெளியே வச்சு எதை ஊற்றுறோம் அப்படின்ற மாதிரி. அதனால் நான் கட் கூட பண்ணல. அப்படியே சொன்ன மாதிரி இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஏறி இருக்குது. 1 kg ஆயிருக்கா. பாருங்கள் எவ்வளோ மகரந்தம் இருக்குது பாருங்கள். இதில் ஃபுல்லாக மகரந்தம் இருக்குது பாருங்கள். போலன் ரொம்ப நல்லது. இதிலிருந்து இப்போ எடுத்து மறுபடியும் போடுவோம். கட் பண்ணி போட அப்படியே எடுத்துப்போம். குச்சியெலாம் எடுத்து வைங்க. மொத்தமாக எத்தனை குச்சின்னு காமிப்பேன். செமையாக இருக்குது போங்க. ஓகே, அடுத்து போடுங்க. டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஓகே, இந்த 5 பேத்துக்கு இது எவ்வளோ வந்திருக்கு. ஓகே, இது வந்து பாருங்கள் முள்ளாக இருக்கா. எவ்வளோ முள் இருக்குது பாருங்கள். அதனால தான் இது கஷ்டம். ஷேப்பாக அழகாலாம் அறுத்து போட முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால் முள் அது அவ்வளோ ப்ரொடெக்ஷனாக கட்டி வச்சுருக்கு. அடுத்து ஜக்கில் ஊற்றுற வரைக்குமே காமிக்க போகிறோம் சரியா. அடுத்து லாங் ஃபைல். இது ஒரு பெரிய ஃபைலு. ஆனால் எடிட்டிங் கொஞ்சம் கஷ்டம். ஆனாலுமே பரவாயில்ல, ட்ரான்ஸ்பரண்ட்டாக காமிக்கிறோம். அடுத்தது ஃபோன்லாம் ஆஃப் பண்ணிட்டீங்களாப்பா. ரைட். எவ்வளோ வந்திருக்கு. இதை நவுத்தியே வைப்போம்ப்பா. 2 கிலோ 400 கிராம். ஓகேவா. 1 கிலோ 400. எங்கேயுமே பார்த்தீங்கன்னா கட்டியே வைக்கலைங்க நான் உங்களுக்காக. செம நல்ல இருக்குது. அடுத்து இப்போது ஒரு 5 பாட்டில் ஃபில் பண்ணுறதுக்கு இத்தனை கூடு தேவைப்படுது. அது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து அருமை. எவ்வளோ வந்திருக்கு. 2 கிலோ 100 கிராம் வந்திருக்கு.
5 கிலோ வர வரையும் போடுங்க. இதில் போடுங்க. புல்லுடாட்டா தூக்கிடுங்க. தேன் கலரே வேறு லெவலில் இருக்குங்க இந்த தடவை. வித்தியாசமாக பூச்சிலாம் 1 2 இருந்தால் எடுத்துருங்க. கடைசியாக 5 கிலோ சேர்ந்ததும் சரியா. அடுத்து இப்போது என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோ ஃபுல்லாக, அதாவது இந்த கட்டிங் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு, நான் வியூவர்ஸுக்கு சொல்கிறேன்ப்பா, உங்களுக்கு இல்லை, கட்டிங் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு இது எடுத்தாங்கல்ல கூடு, இதையெல்லாம் எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிறதும் இந்த வீடியோவிலே பின்னாடி வரும். அடுத்து கூட தான் கட் பண்ணுறோம். ஓகே. இன்னொன்று, மொத்தமாக இத்தனை பேர்த்துக்கு எவ்வளோ எடுத்துருக்கோம் பாருங்கள், இவ்வளோ எடுத்துருக்கோம் சரியா. வேறு எதையும் கலந்து ஊற்றணுங்கிற அவசியமே கிடையாது. வடிகிறதுக்கெல்லாம் வச்சுருங்க. 3.5 கிலோ 5 கிலோ வந்ததும் புளிஞ்சிடலாம் சரியா. வடிஞ்சது கொஞ்சம் ஊற்றுருவோம். செம்மையாக இருக்குங்க இது. இது பாருங்கள், கோல்டு மாதிரி இருக்குது. கோல்டு மாதிரி இருக்குது இந்த இடம். ஓகே, அடுத்து கொண்டாங்க இங்கே 3. அதில் இந்த பூச்சி எடுத்துறீங்களா? வடிஞ்சதே கொஞ்சம் போடலாம். பார்த்து அடுத்து நல்ல மகரந்தங்க இது. நல்ல மகரந்தம். வாப்பா வேறு லெவல். ஆஹா, இங்கே பாருங்கள் எவ்வளோ மகரந்தம் பாருங்கள். சூப்பர். எவ்வளோ ஃபுல்லாக இருக்குது. ஓகே, புளுராட்டு எடுத்துருங்க. புளுராட்டு இல்லைல்ல. மகரந்தம். வா சூப்பருங்க, வேறு லெவல். போடுங்க. எழுபது முடிச்சிடலாம். 55 தான் இருக்குது இன்னும். இதுவே 5 கிலோ. அதுக்கப்புறம் பரபரன்னு முடிச்சு விட்ருவாண்ணே. சரி, அடுத்து சிறுதேனெலாம் எடுக்கணும். அதில் இருக்க இதெல்லாம் எடுத்துருங்க. இருங்க 4 கிலோ வந்துச்சுங்க சரியா. இல்லை 3,600 வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட எடுங்க. கூட எடுத்து அதை வடிங்க. அதில் தேனி பூச்சிலாம் இருக்குல்ல, அந்த பூச்சிலாம் எடுத்துருங்க. தனியாக எடுத்துருங்க. பாருங்க, அப்படி திருப்பி விட்டா அப்படியே கோல்டு மாதிரி இருக்குது.
10 நிமிஷங்க அட்டை ஸ்ட்ரெச் வீடியோ. 4 கிலோ வந்துச்சு. சரியா? அருமை, சூப்பர். வைல்டு ஹனி. வடிஞ்சது ஒரு 1/2 கிலோ ஊற்றிக்கலாமா? பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. இதை புளிங்க. ஸோ இதிலிருந்து இந்த வடிஞ்சதையும் எடுத்துக்க போகிறோம். சரி போட்டுடலாம், விடுங்க. இன்னொரு 1/2 கிலோ தான். சூப்பர் சூப்பர். அவ்வளோ முள் இருக்கு பாருங்க. போதும். ஓகே, இது எதில் புளிய போகிறீங்க? பக்கெட்டில் புளிஞ்சிக்கலாமா? வேற எங்கே பக்கெட்டு காணோம்? துணி துணியில் தான் புளியணும், அதுதான் நல்லது. அதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, 5 கிலோ வந்துச்சுங்க பாருங்கள். 5 கிலோ வந்துருச்சு. இந்த 5 கிலோவையும் இந்த 5 பேத்துக்கு தான் போட போகிறோம். சரியா? அதுக்காக தான் ஒரு சிங்கிள் ஷாட்டில் காமிச்சேன். எடிட்டிங் ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி சிங்கிள் ஷாட்டில் வச்சா, ஆனாலும் பரவாயில்லன்னு வச்சுருக்கேன். சரியா? பாருங்கள், இப்போ போட்டு புளிகிற வரைக்கும். இப்போ ஒரு ஷார்ட் கட் பண்ணுறேன் 5 கிலோ போட்டதுனால. சரியா? தேங்க்யூ. ஃபஸ்ட்டு அதில் வடிஞ்சது அதை எடுத்துருக்குறோம், அதையும் நான் சொல்லிடுறேன். இதில் 5 கிலோ இருக்குது. சரியா? அதை தான் உங்களுக்கு ஃபில் பண்ண போகிறேன். இது எல்லாமே சொல்லிடுறேன் ஓப்பனாக. அவ்வளோதான். அந்த வடிஞ்சது ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஒரு 10 செகண்ட். செமையாக இருக்குது, கோல்டு கலரில் இருக்குது. நம்ம ஆளுங்களுக்கு போட்டு புளிஞ்சு விடுங்க. தேர்ஸ் இதுதான் போடுறோம். இதை அப்படியே புளிஞ்சு அப்படியே ஊற்ற போகிறோம். வாங்க வா. இவ்வளோ நேரம் க்ளீனிங் பார்த்துருப்பீங்க. போதும். ஏன் இதை போட்டு புளியணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். அடுத்த ஒரு வீடியோ ஷார்ட்ஸில் சொல்கிறேன். ஆஹா, அருமைங்க. இன்னொரு ஆளுக்கு வரும். அருமை. வைல்டு ஹனினா அப்படி தாங்க இருக்கும் சொல்கிறேன். பார்க்குறக்கு அப்படியே கட்டி கட்டியெல்லாம் இருக்காது. புளியப்பா. ஆஹா, ஃபுல் மகரந்தமும் வரும் இப்படி புளியும் போது. வெளியே சிந்தாமல் ஊற்றுங்க. எடுங்க.
இது 1 கிலோ சேர்ந்தே வரும்ப்பா. இன்னொரு ஆளுக்கும் போட்டுருவோம். இல்லை இன்னொரு ஆளுக்கு வேணாம், கூட போட்டு. எவ்வளோ மகரந்த வருது பாருங்க. கட் பண்ணி எடுக்கிறேன். செல் எல்லாமே சைலண்டில் போட்டுருங்க. எனக்கு அந்த பாட்டு ஓடுது திடீர்னு இடையில. வந்திருக்கல பார்த்தேன், வீடியோவில் போட்டுருக்கேன். அந்த பூச்சி என் கை ஸ்டவ்ஸ் எல்லாம் கிழிஞ்சு போச்சு. ஏற்றிக்கோங்க. க்ளவுஸ் ஒழுங்காக இருக்கிற மட்டும் போதும். க்ளவுஸை மாற்றுங்க. ஏன் உங்களுக்கு க்ளவுஸ் கிழியுது? ஒரு 4-5 தடவை பார்த்துட்டேன். முள் இருக்காது, அதில் முள் இருக்குது. முள் கிழிச்சிட்டு நம்ம கட் பண்ணுறோம். அவனுக்கு கிழிச்சி கொஞ்சம் தெரியாது, திரும்ப இதில் மெழுகு காய்ச்ச கற்றுக் கொடுத்தேன்ல உங்களுக்கு. இதெல்லாம் வச்சு மெழுகு காய்ச்சுங்க. இப்போ அதான் கொண்டுட்டு போகணும். கொண்டு போய் மெழுகு காய்ச்சுங்க. நான் சொல்லி கொடுத்தேன்ல. அதுக்கு தெரியுமா மாமா? நல்லது மெழுகு. ஓகே, அருமையாக இருக்குது பாருங்கள். அதே கூடு தான், எல்லாம் சொல்லிட்டேன். அதில் எந்த மிஸ்டேக்கும் இல்லை. சரியா? இப்போ இதை புழிஞ்சிருவாங்க. புழிஞ்சு முடிச்சதும் ஊற்றலாம். வடைஞ்சதும் எடுத்துருக்கோம். கொஞ்சோண்டு தான் இருந்தது அந்த ட்ரேயில். வடைஞ்சது எப்படி இருக்கு பாருங்கள். நுர பொங்கி இப்படி தான் இருக்கும். தேனை கிறிஸ்டல் கிளியராலாம் இருக்காது. பிரதர் யோகேஸ்வரன் கே உங்களுக்காக ஊற்ற போகிறோம் பாருங்கள். இப்போ தான் புழிஞ்சதை காமிச்சேன். போடுப்பா, அதில் ஊற்றிடுங்க. அவ்வளோதான். ஊற்ற சொல்கிறப்போ ஊற்றுங்க. ஐயா ஊற்றுங்க. அப்படியே ஃபில் பண்ண வேண்டியதான். 5 பேர்த்துக்கு தான். இந்த 5 பேர்த்துக்கும் ஊற்றுங்க. போதும். பாருங்க பிரதர், எவ்வளோ மகரந்தத்தோடு தான் இருக்குது. இதெல்லாம் ஃபேக் பண்ண முடியாது. ஊற்றுப்பா, இந்த காமிச்சிடலாம். யோகேஸ்வரன் கே பார்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம் இருங்க. சரி 560 இருந்தது. 1560 வரணும். போடுங்க. ஊற்றிட்டீங்க, என்ன பண்ணுறது. கிளாஸாக இருக்கா? போதும். யோ ஊற்றி 1560 வரணுயா. பாட்டில் வெயிட்டும் சேர்த்து போட்டிருக்குறோம். இல்லை மாமா, அங்கே ஃபுல்லாக போதும். சாரி அதான் பேசிட்டே இருந்தேன். சரி பரவாயில்ல. நீட்டாக தொடச்சி கொடுத்துருங்க. சரி. பிரதர் கரெக்டாக வந்துச்சு. ஒரு 20 கிராம் மட்டும் குறைச்சி தான் போடுவோம், ஏன்னா அது நெக்குக்கு இருக்குது. ஊற்றிடுறேன். ஓகே, தேங்க்யூ பிரதர். வச்சு 0 பண்ணி போட்டுக்கலாம் பிரதர். ஏன் பேசாதீங்க பிரதர். நிக்கில் கொம்பு ஹனி ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, பெருங்குடி. வைப்பா, 0 பண்ணி போடலாம்ப்பா. பாட்டு அட வைப்பா, ஏன் சோதிக்கிறீங்க? 0 பண்ணியாச்சு பிரதர். 1 kg வரணும். இருங்க ஸ்லோவாகவே ஊற்றிக்கலாம். ஒவ்வொரு சொட்டு தேனும் வெளியே போகும்போது நமக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு 1 kg வரணும். எவ்வளோ இருக்குது? 900. இருங்க 80 கிராம் வேணும். 60 கிராம். ஊற்றுங்க. போதும். போதும். மேலேயே ஊற்றியாச்சு. போதும். கொஞ்சம் தூக்குங்க. ஃபனல் வெயிட்டு தூக்கியாச்சு. பாருங்கள் பிரதர், கரெக்டாக ஊற்றியாச்சு. சரிங்களா? பிரதர் நிக்கில் கொம்பு ஹனி, பெருங்குடியிலிருந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. நன்றி. இது ஐஸ்வர்யா, சிஸ்டர் ஐஸ்வர்யா கொம்பு தேன் கேட்டிருக்கீங்க. செகண்ட் 1 kgன்னு போட்டிருக்கீங்க, ஆனால் ஆக்சுவலாக ஃபஸ்ட் 1 kg. தரமாக இருக்குதுங்க. கலரு செமையாக இருக்குது. சூப்பர். இது வந்து எல்லாமே ஆமாம், லைட்டாக தொடச்சி வச்சுருங்க. மூடி போட்டு மூடி போட்டு அவருக்கு அந்த வேலையை கொடுங்க.
துண்டு வச்சு வச்சு ஐஸ்வர்யா திருப்பி வைங்க, கொஞ்சம் ஊற்றுறது சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். பேர் தெரியாத மாதிரி அப்படி வைங்க. சிஸ்டர் 0ல் இருக்குது. இருங்க அது வைங்க, ஃபனல் வைங்க. ஃபனலோடு சேர்த்தி 1 கிலோ வர மாதிரி பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 0 பண்ணுற சிஸ்டர். ஃபனலும் இருந்தாலுமே 1 kg கொஞ்சம் இல்லை, கடைசியாக ஃபனலோட வச்சு காமிச்சிருவோம். சரியா? 1 kg இருக்குதுன்ட்டு அப்படியே வைங்க. ஓ, இறங்காதா? லைட்டாக தூக்குங்க. கொஞ்சம் காற்று போனால் தான் இது போகும். கீழே தள்ளி விட்றாதீங்க. ஊற்றுங்க. வேறு லெவல் தேன். நான் சொல்கிற வரையும் ஊற்றுங்க. இருங்க, ஊற்றுங்க. போதும். 1 kg வந்துச்சு சிஸ்டர். அப்படியே வைங்க அது மேலேயே. சிஸ்டர் 1 kg வந்துச்சு. சரிங்களா? சொன்ன மாதிரி 1 kg வந்துச்சு. பிரதர் கணேசன் ஸ்ரீனிவாசன், புதுச்சேரி 1 kg கொம்பு தேன் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. வைங்க. இருங்க, 0 பண்ணிடலாம்ப்பா. இருங்க, 0 பண்ணிட்டேன். கணேசன் ஸ்ரீனிவாசன், புதுச்சேரி. பாட்டில் கொஞ்சம் திருப்பி வைங்க, ஏன்னா உங்களுக்கு தெரியும். ஊற்றுங்க, ஊற்றுங்க. கழுத்து வரையும் வரணும். 1 kg வந்துடும். ஒரு நிமிஷம் வந்துச்சு பிரதர். 1 kg வந்துருச்சு. எடுத்துருங்க. 20-30 கிராம்லாம் பார்க்கக்கூடாது மேம். சரியா? ஆர்டர் கொடுக்குறாங்கல்ல. பிரதர் வசீம் அக்ரம், பெங்களூர். ஓகே, வைங்க. 0 பண்ணுங்க. டேர் 0. பட்டன் சோலி முடிஞ்சிருச்சு. ஓகே, பட்டன்லாம் சோலிலாம் முடியல, நல்லா தான் இருக்குது. ஊற்றுங்க. வசீம் அக்ரம், பெங்களூர். ஊற்றுங்க. 100 கிராம் பிடிக்கணும். அப்படியே அது மேலே வைங்க. எடுத்துருங்க. ஓகே, சூப்பருங்க. அதிகமாகவே ஊற்றியாச்சு, பரவாயில்ல. பிரதர் 1020 கிராம் கரெக்டாக இருக்குது சொல்லிட்டேன். நன்றிங்க. இந்த 5 பேர்த்துக்குமே அப்படியே ஒரே இதிலே ஊற்றிட்டேன். ஸோ அடுத்தது ஒரு வீடியோவாவது ஃபுல் டிரான்ஸ்பரன்சியில் காமிக்கணுன்ட்டு. ஸோ பாருங்கள். நன்றிங்க. கொம்பு தேன் பாருங்கள், இப்படி இருக்கும் பாருங்கள். கொம்பு தேன் பாருமா, இவ்வளோ பெருசு பாருங்க மாமா. முள்ளுக்காட்டில் கிடக்கு, இவ்வளோ பெருசு பாருங்க மாமா. இந்த கொம்பு தேன் பாருங்க மாமா, இவ்வளோ பெருசு பாருங்க. சேட்டை ஓவர் மாமா, அடி வெளுத்து கட்டிடுச்சு. கொம்பு தேன் பாருங்க மாமா, இவ்வளோ பெருசு பாருங்க மாமா. கொம்பு தேன் பாருங்க, எப்படி பாருங்க மாமா, இவ்வளோ பெருசு பாருங்க மாமா. கொம்பு தேன் பாருங்க மாமா, எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இப்படியே மஞ்சையாக இருக்கு மாமா. கொம்பு தேன் பாருங்க, இவ்வளோ பெருசு. கொம்பு தேன் பாருங்க மாமா, சீலே ஓடிக்கல பாருங்க மாமா. கொம்பு தேன் பாருமா, எவ்வளோ பெருசு பாருங்க. பாருமா, கொம்பு தேன் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? பாருமா, கொம்பு தேன் பாருங்க, எவ்வளோ பெருசு பாருங்க. அதை எடுக்க முடியாம எல்லாம் ஒரே முள்ளுக்காடு. கொம்பு தேன் பாருங்க, இவ்வளோ பெருசு பாருங்கம்மா.
ஒரு இம்சப்பழம் தோட்டத்தில் இருக்கா இம்சப்பழம் இருக்கா பாருங்க, இந்த மாதிரி கோட்டத்தில் இருக்குது. ஆமாம், கொம்பு தேன் பாருங்கள் எப்படி இருக்குமா ஒரு ரெண்டியா. கொம்பு தேன் பாருங்கள் இவ்வளோ பெருசு பாருங்கள். கொம்பு தேன் பாருங்கள் எடுக்க வந்திருக்கேன் ஊரில். இந்த கோயில்பட்டி வரைக்கும் வந்திருக்கோம்மா. தேன் கூடு எடுக்க கோயில்பட்டி வரைக்கும் வந்திருக்கேன். தேனை போய் எப்படி இருக்கு பாருங்கள், எல்லாம் மஞ்சள் மஞ்சள் நெத்தி தான் இருக்கும். கொம்பு தேன் பாருங்க மாமா, எவ்வளோ பெருசு இருக்கு பார்த்தீங்களா.